Taste the Daily. 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 அதில் குறிப்பிட்டுள்ளபடி 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியின்படி நாங்கள் கடந்த காலங்களில் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம். அதில் குறிப்பாக 1/1/2023 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். 3 மாதங்களில் முடிவு எட்டப்படும் என்றார்கள். ஆனால் 3 வருடங்களாகியும் முடிவு எதுவும் எட்டப்படாததால் நாங்கள் கடந்த டிசம்பர் 26 முதல் சென்னையில் காலவரையற்ற அகிம்சை வழியிலான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் தலைமையில் மதிப்புக்குரிய தொடக்கக்கல்வி இயக்குனர் அவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக எங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெளிவாகவே அதை வலியுறுத்தி சொல்லியுள்ளோம். மற்ற மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் எப்படி இருக்கிறது, அனைத்திலும் முதன்மையாக உள்ள தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் எப்படி இருக்கிறது, இதை தீர்வு காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இதற்கான ஒரு தீர்வு ஏற்படும் என்ற விவரத்தையும் ஆதாரங்களோடு நாங்கள் கருத்துக்களை முன்வைத்தோம். இன்று மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தமிழகத்தில் இல்லை. அவங்க ஒரு முக்கியமான அவசர வேலையாக டெல்லி போயிருக்கிறதுனால நாளை அவர்கள் வந்தவுடன் கலந்து பேசி அமைச்சர்களிடமும் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் கலந்து பேசி ஓரிரு நாளில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு சார்ந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்வதற்கான முயற்சிகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருப்போம். விரைவில் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டின் பரிசாக ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தாங்க. அதற்கடுத்து தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு இந்த இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களையப்பட்டதுன்ற ஒரு வாக்கை நிச்சயமாக அதை சரி செய்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம். ஓரிரு நாளில் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும். பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த பிரச்சனை முடிவடையும். நாங்கள் மிக தீவிரமாக போராட்ட களத்தில் இல்லாமல் நாங்கள் எப்பயும் போல போராட்ட களத்துக்கு வர்றோம். டிபிஐ வளாகத்தான் வருவோம். எங்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் தீவிரவாதியோ குற்றவாளிகளோ ஒரு வேற ஏதாவது தவறான விஷயங்கள் செய்தவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆசிரியர்கள். எங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்களை கண்டவுடன் கைது செய்யணும்னு ஒரு மிக தீவிரமாக அவங்க இறங்கும் போது தான் இது பெரிய ஒரு சச்சரவா மாறுது.